வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது வந்து ASP.NET அஜாக்ஸ் ஆர்க்கிடெக்சரில் இது என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ASP.NET வந்து அஜாக்ஸ் JSP. இது வந்து 2 டைப் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் இருக்குது. கிளைண்ட் சைடு, சர்வர் சைடு. கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சர் வந்து சர்வர் சைடு ஆர்க்கிடெக்சர். கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சரில் வந்து என்ன, இது வந்து 2 டைப் ஆஃப் அஜாக்ஸ் ஆர்க்கிடெக்சர்னால் ASP.NETல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அஜாக்ஸ் வந்து HTML ப்ரோக்ராம் மாதிரி தான். இந்த கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சரில் வந்து இது ரெக்வஸ்ட் கொடுக்கும். இது வந்து காம்பவுண்ட் மைக்ரோசாஃப்ட் அஜாக்ஸ் லைப்ரரி நான் யூஷுவல் காம்போனன்ட் அண்டு ப்ரௌசர் காம்பேட்டபிலிட்டி நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர். ஏசின்க்ரோனஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கும், இது ரெக்வஸ்ட் கொடுக்கும், இது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சர் வந்து டிஸ்பிளே த கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சர். இது வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும், இது வந்து காம்பனன்ட் பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது வந்து கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜாக்ஸ் கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சர் கண்டெயின் நான் விஷுவல் காம்பனன்ட். இது வந்து நான் விஷுவல் காம்பனன்ட் சொல்கிறாங்க. ASP.NETல அஜாக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணி, JSON அந்த XML ஃபார்மேட் அந்த ப்ரோக்ராம் வெப் சர்வரில் வந்து இதை வந்து வெப் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் மூலிமா வந்து கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. JSON வந்து XML ஃபார்மேட்னா XMLனா எக்ஸ்டென்சிபிள் மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் ஃபார்மேட். பிகாஸ் கிளைண்ட் சைடு ஆர்க்கிடெக்சர்னால் ரெக்வஸ்ட் கொடுக்கும், இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணும், இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். சர்வர் சைடு ஆர்க்கிடெக்சர்னால் வந்து செட் கண்ட்ரோல் ஆஃப் காம்போனன்ட் இன்டர்ஃபேஸ் மெயின்டைன். இன்டர்ஃபேஸ்னால் வந்து இது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த வந்து ஆர்க்கிடெக்சர் வந்து அஜாக்ஸ் ASP.NET வந்து அஜாக்ஸ் வந்து இது .NETல யூஸ் பண்ணுற கோடிங் வந்து அஜாக்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அப்ளிகேஷன் சர்வர் ரெஸ்பான்ஸு.